தேவனை நாம உணர முடியும். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு மகத்துவமான விஷயம் பாருங்க. உயிர்த்தெழுந்த தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்கான வழி இதுதான். அடுத்தது வாசிங்களேன். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூடி இருந்தவர்களும் கூடியிருக்கிறதை கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து சொல்றார். அவர் மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிக்காம நமக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவற்றின் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு தெய்வ திட்டத்தை நம்ம நெருங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு என்ன செய்யுது? கிடைக்கிறது, உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது நாகும் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரிகட்டுவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். அல்லேலூயா! பாருங்க, நினிவேயின் பாரம். நினிவே என்கிற பட்டணத்தை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நினிவே எப்படிப்பட்ட பட்டணம்? ஒரு பாவமான பட்டணம், பாவ நிறைஞ்ச அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு பட்டணம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நினிவேயை பற்றி ஒரு பாரம். கடவுள் என்ன சொல்றாரு? எல்கனான்கிற நாகுமுக்கு தரிசனத்துல காண்பிக்கிறார். காமிச்சு என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரா? எரிச்சல் உள்ளவர். அது பாவம் நிறைந்த ஒரு நகரம். கடவுளுடைய கோபம் பெருகிற அளவுக்கு பாவத்தினால் நிரம்பி இருந்த ஒரு நகரம் அது. அங்க யார் அனுப்புனார்? ஆண்டவர் யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்லி அவங்கள போய் எச்சரி, அந்த பட்டணம் அழிய போகுதுங்கிறத போய் அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புனார். அந்த யோனாவே என்ன செஞ்சாரு? போக மாட்டேனாரு. ஏன்? அந்த மக்கள் பொல்லாதவர்கள், ரொம்ப பொல்லாதவங்க. அதனால அவங்கள்ட்ட நான் போக, கடவுளே அனுப்புனாலும் அவங்க போக பயப்படுறாரு. அவ்வளவு ஒரு பொல்லாத மக்களாக அவர் இருந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க கடவுள் அந்த நகரத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுது பாருங்க. கடவுளே சாயல, கடவுள் யாருங்கிறது அந்த நாகும்ல வாசிக்கிறோம் பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எரிச்சல் உள்ளவரும். கர்த்தர் அன்பானவரா? அன்பானவர். ஆனா அதே சமயத்தில் எப்படிப்பட்டவர்? எரிச்சல் உள்ளவர். உண்மையான கடவுளுடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுவதற்கு முன்னதாக தெய்வத்துடைய சாயல், தெய்வம் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்கிறத நம்ம இதுல வாசிக்க முடியும். பாருங்களே,
நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். நீதியை சரியா செய்வார். நீதியான விஷயத்துக்கு மாற்றாட்டம் எதுவுமே கடவுள் செய்யவே மாட்டார். தப்புனா தப்பு தான், தண்டனைனா தண்டனை தான், அதுல மாற்றமே கிடையாது. வேதம் சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதுதான் விதி. மனுஷன் சொல்றான் இந்த உலகத்துல விதி, தேவன் விதிச்ச விதி இதுதான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது விதி. எதை விதைக்கப்படுதோ அதுக்குரிய பலன் தான் என்ன செய்யும், உண்டாகும். கடவுள் சொல்றார் பாருங்க, ஆயினால் தேவன் எப்படிப்பட்டவரா, அவர் நீதியை சரி கட்டுகிறவர், நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்னு வேதம் சொல்லு. பரியாசம்னா என்னங்க, கேலி நக்கல் பண்றது. இவர் நல்லது செய்யறாராம், நான் எப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அக்கிரமத்தினால நான் பண்ணினால போடா யாரடா அக்கிரமக்காரங்கிறேன், என் தெய்வம் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொண்டு தெய்வத்துக்கு விரோதமாக பேசலாம். ஆனா கடவுள் அப்படி விடவே மாட்டார். வேதம் சொல்லுது, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. அதுதான் வேதம் காண்பிக்கிறது. தவறு, அது சின்ன தவறோ பெரிய தவறோ, எந்த ஒரு தவறா இருந்தாலும் சரி, அது பாவமா இருந்தாலும் சரி, கடினமான பாவமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தண்டனை உண்டு. தண்டனை இல்லாம கடவுள் என்ன செஞ்சுட்டு போயிட மாட்டாரு, அப்படி மறந்துட்டு போயிட மாட்டாரு. தவறுகளை பார்த்துட்டு கடவுள் என்ன செஞ்சிட மாட்டாரு, காண்டும் காணாத ஒரு மாதிரி கடவுள் போகவே மாட்டார். எந்த தவறையும் கடவுள் பார்த்துட்டு தவறுன்னு கண்ட இடத்துல, அந்த இடத்துல அவர் நீதி செய்யாம அவர் என்ன செய்ய மாட்டாரு, தவறு இருக்கிற இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு அப்படி போயிடவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சர்வ லோகத்தின் மேலும் அதிகாரம் செலுத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள நீதிபதி. அவர் நீதிபதி. கடவுள் மகா நீதிபதி. அவர் நீதிபதி. அவரிடத்துல எந்த மாற்றாட்டமுமே கிடையாது. சட்டதிட்டங்கள்ல ஓட்டைகளை எல்லாம் பார்த்து குற்றவாளிகளை நைஸா தப்பிக்க வைக்கிறது மாதிரியான யாருடைய செயல்கள் அங்க அவருக்கு முன்னாடி என்ன செய்யாது, செல்லாது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாரு சொல்றோமே, குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்மளை அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலையாக்கினார் சொல்றோமே. எப்படி? குமாரனுடைய முகத்தை பார்த்து நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோமே. எப்படி? அவர் தண்டனை இல்லாம, அதை வாசிங்க, அடுத்த பகுதியை வாசிங்க. உக்கிர கோபம் உள்ளவர். கடவுள் எப்படிப்பட்டவர்? உக்கிர கோபம் உள்ளவர். சின்ன கோபம்லாம் அவருக்கு வராது. கோபம் வந்தா எப்படி வருமா? உக்கிர கோபம் உள்ளவர். உக்கிரமான கோபம், தடுக்கவே முடியாது. அந்த கோபத்தை யாராலும் ஆத்தவே முடியாது. உக்கிரமான கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். சத்துரு அவருக்கு எதிரடையாக, கடவுளுக்கு எதிரடையாக, கடவுளுக்கு பிடிக்காதவைகளை செய்யற யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, அவங்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவருக்கு பிரதிபலன் அளிச்சே தீருவார். இதுதான் உண்மையான தெய்வத்தினுடைய செயல். அவர் எப்படிப்பட்டவர், பிரதிபலன் அளிக்காம இருக்கவே மாட்டார், செஞ்சே வருவார். அடுத்து, அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். யாரெல்லாம் கடவுளை பகைமையா என்றாங்களோ அவங்க மேல எல்லாம் என்ன இருக்குது, கோபம், உக்கிர கோபம். கடவுளுடைய உக்கிரமான கோபம் அவர்கள் மேல இருக்குது, நிலை நிற்குது. கர்த்தர் நீடிய சாந்தமும். அதையும் வாசிங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும். இன்னொரு பார்ட், ஒரு நாணயத்துல தலை இருக்கிறது பூ இருக்கிறது மாதிரி இன்னொரு பார்ட். அவர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும், மிகுந்த வல்லமையும் உள்ளவர். மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். பாருங்களேன், கடவுள் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் என்ன செய்ய மாட்டாரா, தப்புவிக்க மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, கடவுள் நல்லவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான். ஆனா ஆக்கினை இல்லாமல் அவர்களை தப்புவிக்கவே, தண்டனை உறுதி. தவறு செஞ்சா தண்டனை உறுதி. நிச்சயமா அவர் தண்டிப்பார். நிச்சயமா அவர் அதுல மறந்துடவே மாட்டார், செஞ்சு முடிப்பார் அவர். அடுத்து வாசிங்க.
அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்தது, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இது பூரா அது பூரா வாசிங்களேன். தெய்வம் எவ்வளவு சக்தி, எப்படிப்பட்டவர்ங்கிற அச்சம் ஊற்றுதா இருக்கு நம்ம உள்ளத்திலே. அவர் எவ்வளவு சக்தி உள்ளவர். வாசிங்க. மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. கடவுளுக்கு மேகங்கள் எப்படி இருக்குதா? பாதத்தூள். பாதத்தூள். அவர் எந்த ஒரு உருவங்களோடு ஒப்பிட முடியுமா? முடியாது. மகா சக்தி படைச்சவர், அளவிட முடியாதவர். அவர் தான் நம்ம தெய்வத்தினுடைய தச்சுருவமா. வாசிங்க. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். கரைஞ்சு ஓடிடும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம சின்ன பின்னமா போயிடும். பூமியிலையும் மனுஷன் வாழ்ற உண்மையிலேயே கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வல்லமை வந்தா என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு பலூன் தெரிச்சிச்சுன்னா எப்படி இருக்கு, அது போல சின்ன பின்னமா இருந்து பூமியை தாங்காது. உண்மையிலேயே கடவுள் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தினார்னா இந்த பூமி என்ன செய்யாது? தாங்காது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடவுளை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உண்மையிலேயே கடவுளை யாரு நம்பி வந்திருக்கிறீங்க? நாம கடவுளை நம்புறோமா இல்லையா? ஆமென். அவர் நம்பினவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் நல்லவர். அவரை நம்பணும், அவரை நம்பணும். அவரை நம்பி பாரு. யாரெல்லாம் என்னை நம்பி இருக்கிறாங்கிறத அவர் மேல் நம்பிக்கை வச்ச எல்லாரையுமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியும். அவரை நம்பின பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், அவரை நம்பின பிள்ளைங்க ஒவ்வொருவருடைய மூமெண்ட்ஸும் அவருக்கு என்ன செய்யும்? எல்லாம் தெரியும். அவர் அறிஞ்சிருக்கிறார் பிள்ளைங்களை. அடுத்து, ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னா பின்னாலா இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவினானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் தேடுகிற பிள்ளைங்க, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, அவங்களை என்ன செய்யறாரு? முழுவதுமாக சத்துருனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த விடுதலை ஆண்டவர் எப்படியாக நம்ம கொடுத்தார்? வேதம் சொல்லுது, தவறுகளுக்கு தண்டனை இல்லாமல் நான் யாரை என்ன செய்ய மாட்டேன்? தப்புவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தண்டனைகளை எல்லாம் யார் மேல சுமர பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவையிலே. அப்ப நமக்காக நடந்த விஷயத்தை எண்ணி பாருங்க. தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, அது நம்மளை உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும்.
உண்மையிலேயே நம்மளை என்ன செய்ய வைக்கும்? பிரமிக்க வைக்கும். பாருங்க, ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் என்ன செய்யறாரு? அந்த ரட்சிப்பை வழங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். ரோமர் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் இல்லங்க, ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனம். 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். வேதத்தை பத்தி சாட்சி சொல்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சா அங்க என்ன எந்த இடத்துலயும் நம்ம என்ன எப்படி இருக்கணும்? வெட்கப்படாம ஆண்டவருடைய சாட்சியை சொல்லணும். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பொழுதும் தன் சீசர்களுக்கு என்ன செய்தாரு? வேதத்தை எடுத்து அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? எல்லா காரியங்களையும் விவரித்து காண்பித்தார். நம்மளும் கூட அது போலதான் இருக்கணும். அந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம இயேசு எப்படி விவரித்து காண்பித்தாரோ அதுபோல நாமளும் யாருக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தியங்களை விவரித்து காண்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும். அதுல வெட்கப்படவே கூடாது. இன்னொன்னு அதுதான் நம்ம தலைமையில வைக்கப்பட்டிருக்கிற கடமை. அதுதான் நம்ம தலைமையில வைக்கப்பட்டிருக்கிற கடமை. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உறுதியானால் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த கடமையும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிற பிள்ளைங்களா நீங்க நம்மளை உணர்ந்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது பாருங்க, அதனால கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? முதல்ல வெட்கப்பட மாட்டேன். அப்புறம் ஆண்டவருடைய காரியங்கள், இந்த சத்தியத்தை, இந்த வேத வார்த்தைகளை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அது என்ன செய்யுமா? அடுத்தது வாசிங்களேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலன் உள்ளது, கடவுளுடைய சக்தி படைச்சது. ஆமென். நாம சொல்ற சுவிசேஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், நம்மளுடைய சகல பாவங்களும் அவர் சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது இப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அதை யார் நம்புறாங்களோ அந்த இடத்துல என்ன செயல்படுமா? தேவனுடைய சக்தி செயல்படுமா? பலன் என்னது? தேவனுடைய வல்லமை. அப்ப நாம சொல்லுகின்ற சுவிசேஷத்தினாலே தேவனுடைய சக்தி, அவருடைய வல்லமை அந்த இடத்தில் செயலாற்றுகிறது. தேவனுடைய வல்லமை நம்ம இல்லாமல் இந்த பூமியில வெளிப்படாது. ஆமென். நாம சுவிசேஷத்தை சொல்லலைன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சுவிசேஷம் சொல்லுவது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. அதை சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சரி, அதை சொல்லும் பொழுது அந்த நாம சொல்லுகின்ற ஆண்டவருடைய சுவிசேஷமானது மகா சக்தி படைச்சது. நாம சொல்லுகின்ற சத்தியத்தின் மூலமாக அந்த மக்களுடைய பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும், அவர்கள் விடுதலை ஆவார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பிதாவானவர் ஒப்பு கொடுத்த பொழுது அவர் பட்ட பாடுகள் அனைத்துமே நம்ம மேல வர வேண்டிய தண்டனைகள். இயேசு பட்ட பாடுகள் அனைத்துமே யார் மேல வர வேண்டிய தண்டனை? நம்ம மேல வர வேண்டிய தண்டனை. சகிக்க மாட்டோம் வந்துச்சுன்னா, தேவ கோபத்தை நம்மளால சகிக்கவே முடியாது. நம்ம பிறக்கும் பொழுது நீதிமான்களா? கிடையாது. இல்ல. நம்ம முன்னோர், நம்ம ஆதி ஆதாம் முதற்கொண்டு பரம்பரையா மனித சஞ்சாரங்கள் தொடர்ந்து வந்த காலகட்டங்களிலேயே சாபத்துக்குட்பட்டவர்களாயிருந்தோம். தேவனுக்கு அந்நியர்களாயிருந்தோம். பாவ சுவாபங்கள் அந்த காலத்துல இருந்தே நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் வந்துச்சு. நாம எல்லாருமே பாவத்துக்கு விற்கப்பட்டு இருந்தோம். பாவத்தின் இடத்துல விற்கப்பட்டு இருந்தோம்.
ஆதாம்னால நம்ம பின்னாடி பிறந்த எல்லார் மேலையும் என்னதான் இருந்துச்சு? பாவத்தின் விளைவான சாபம் தான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துச்சு. பரம்பரையா வர்ற எல்லா பண்புகளும் குணாதிசயங்களும் நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை மீட்கக்கூடிய சக்தி எதுதான்? இயேசுவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம் இல்லை என்றால் நம்ம பாவ மன்னிப்பு நமக்கு இல்லவே இல்லை. இயேசு இல்லாத பாவ மன்னிப்பு இந்த உலகத்துக்கு இல்லவே இல்லை. வேற எந்த சக்தி, பாவத்தை மன்னிக்கிற சக்தி இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. ஆதாம் காலம் முதற்கொண்டு எல்லா மனுஷர்கள் மேலும் இருக்கக்கூடிய பாவத்தை சாபத்தை போக்கக்கூடிய சக்தி வேற யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல. பிதா தேர்ந்தெடுத்த அந்த பலிப்பொருள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் அவரை இல்லாமல் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, விடுதலை இல்லை. பாவம் மன்னிக்கப்படவே செய்யாது. தண்டனை நிச்சயம் உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேலும் நியாய தீர்ப்பு உண்டு. தெய்வத்துடைய நியாய தீர்ப்பு உண்டு. தெய்வத்துடைய நியாய தீர்ப்பு தான் என்ன? அவர் தண்டனை இல்லாமல் விடுவிக்கவே மாட்டார். தண்டனை உண்டு. சர்வ உலகத்துக்கும் தண்டனை உண்டு. கிறிஸ்து அல்லாத வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா செய்து முடித்த காரியங்களை நம்புகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் யாரோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியமான காரியம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமாங்க? முதல்ல என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்பிக்கை தான். அதற்கு நிகரான இந்த உலகத்தில் எதுவுமே, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குங்கிற அந்த நம்பிக்கை தான் நாம ஜீவிக்கிற இந்த அடுத்த ஜீவியத்துக்கான பிரதிபலனே. அது ஒண்ணுதான். இயேசு இல்லாத வாழ்க்கை நரகம்தான். இயேசு இல்லாத வாழ்க்கை நரகம்தான். அதுல மீட்டெடுக்க யாராலையுமே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுதா, இப்படிப்பட்ட சக்தி படைச்சது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணமே நம்மளை அந்த கொடூரமான பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் செய்து முடித்தார் என்கிறதை நம்ம சொல்லுவதும் அதை நம்புவதும் யாரெல்லாமோ அவங்க எல்லாரையும் கடவுள் என்ன செய்யறாரா? ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர்கள் எல்லாரும் பாதுகாப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய ரட்சணியம். பாருங்களேன், அடுத்தது பாசிங்க 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒன்றை மட்டும் நல்லா நம்ம அறிஞ்சிருக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற கடவுளுடைய இந்த சத்திய வார்த்தைகளை, இந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாதபடிக்கு எப்படிப்பட்ட அநியாயங்கள் எழும்பினாலும் சரி, அவற்றுக்கு எதிராக தேவ கோபம் நிச்சயமாக வெளிப்பட இருக்கிறது. அது நம்ம நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷத்துக்கு தடை போடணும் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவானவர்களாக காணப்படுவார்கள். இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கவே முடியாது. வேதத்துக்கும் இந்த சுவிசேஷத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த சத்தியத்துக்கும் தடை விதிக்கப்படுமானால், அந்த தடை விதிக்கப்படுகிற தேசமானாலும் சரி, அது நாடானாலும் சரி, ஊரானாலும் சரி, வீடானாலும் சரி, அது நிச்சயமாக என்ன செய்யப்படும்? தேவ கோபத்துக்கு ஏதுவானதாக அது காணப்படும். தேவ கோபத்துக்கு ஏதுவானதாக அது என்ன செய்யும்? காணப்படும். 19வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் தேவனே அதை அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து வாசிங்களே.
எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தடை போட்டாலோ அல்லது நாளைக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்புல போய் எங்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு சொல்லுகிறதற்காக யாருக்குமே முடியாது. இன்றைக்கு தடை போட்டு இது அநியாயத்தினால இந்த சத்தியம் நம்ம தேசத்துக்கு கிடைக்காதபடி தடுத்து போட்டவர்களை கடவுள் சும்மாவே விடமாட்டார். கடவுளுடைய காணப்படாத அவருடைய வல்லமையை எல்லாம் இந்த பூமியில எல்லா மனுஷருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரு போக்கு சொல்ல இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எனவே சத்தியம் இந்த தேசத்துல, சத்தியம் நம்ம வீட்டுல, சத்தியம் நம்ம ஊர்ல என்ன செய்யப்படணும்? சொல்லப்பட வேண்டியது கட்டாயம். சொல்லப்பட வேண்டியது கட்டாயம். பாருங்களேன், அடுத்தது வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் போதும். அதுக்கு பிறகு 28வது வசனத்தை வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதை யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? இதை யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? தேவனை அறியும். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே, மனுஷர்களா இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார் ஆண்டவர். 28ல என்ன சொல்றாருன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால். யார் அவரா கடவுளை குறித்து அறியப்படுவது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா நம்ம சபையில ஆண்டவர் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு சொல்லி தர்றாரு. நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பாவம் ஒளிஞ்சு கிடக்குங்கிறது சொல்லி தர்றாரு. நம்ம ஆன்மா எப்படி சுத்தப்படணுங்கிறது சொல்லி தர்றாரு. போன வாரத்தில் கூட அருமையா என்னை ரொம்ப அருமையா தூண்டின ஒரு வசனம் யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுது சொல்றாரு, கோடாரியானது வேற இருக்கே வைக்கப்பட்டிருக்கிறது, வேர்லே வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் அங்க வைக்கப்படல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பு இலகுவானதா மாறல, நியாய தீர்ப்பு கடினமானதா மாறி இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா மாறி இருக்கு? மிக கடினமானதா மாறி இருக்கு. அதான் யோவான் ஸ்நானன் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பு மிக கடினமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவை பெற்றிருக்கிற நாம இன்னும் ஜாக்கிரதையா வாழ வேண்டியவர். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த, நம்ம கற்றுக்கொண்ட வேத வசனங்களை நாம கடைபிடிக்கணும், அறிஞ்சிருக்கணும், அதன வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும், ஆவல் கொள்ளணும் அதுக்கு. அப்படி இல்லாமல் நம்ம இருப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, கேடான சிந்தைக்கு அவரே நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். கடவுளே என்ன செய்வாரு? கேடான சிந்தைக்கு கை கழுவிடுவார். தேவனை ஒண்ணு உறுதியா பற்றி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? கேடான சிந்தை விட்டு விடுவார். எங்க விடுவாரா? முத ஆண்டவர் எங்க விட்டுருவாரா? இந்த கேடான முதல்ல அவங்க சிந்தனையில கேடான விஷயங்கள் எல்லாம் நல்லா ஆளுவதற்கு ஆண்டவரே விட்டுருவார். அப்புறம் வாசிங்கப்பா. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் தேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இது எல்லாம் யார்கிட்ட வருமா? வேதம் சொல்லுது, கடவுளுடைய சத்தியத்துல நிலைச்சிருக்காத பிள்ளைகளை எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கும். அவங்க சிந்தனைகள் பூரா இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிடும். அவங்க மனசு பூரா ஆக்கிரமிப்பு, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க உள்ளத்தை பூரா ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சு. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கு. தேவனை அறிகிற அறிவினுடைய மேன்மையை நாம விட்டோம்னா, சத்தியத்தை இரவும் தாவீது இதனுடைய அருமை தெரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க. தாவீது சொல்றார், வேத வசனத்தின் மேல நான் எவ்வளவு ஆவலா இருக்கிறேன்னா,
ரா முழுவதும் அது என்னுடைய தியானமாய் இருக்கிறது. ராத்திரிலாம் எந்திரிச்சு அதை படிப்பேன் அப்படிங்கிற ஆசையோடு அவர் அவ்வளவு ஆவலா அவர் இருக்கிறார். மான்கள் தண்ணிக்காக தாகத்தோடு அலையிறது மாதிரி என் ஆன்மா ஆண்டவருடைய வசனத்தின் மேல சத்தியத்தின் மேல தாகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம உள்ளமும் அப்படித்தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வேத வசனங்களை படிக்கணும், எப்ப பார்த்தாலும் சத்திய வசனங்களை யோசிக்கணும், அதையே தியானிக்கணும். அல்லேலூயா. இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனம் சும்மா இல்ல. நம்ம வாழ்க்கையில அந்த நினைவுகளோட, வேத வசனத்தின் நினைவுகளோட நம்ம எதை செஞ்சோம்னாலும் அது வாய்க்கும். வேத வசனம் அது புறப்பட்டு போற இடமெல்லாம் காரியம் ஆகாம அது என்ன செய்யாது, திரும்பாது. சில வசனங்களை வாசிப்பேன் பாருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஜீவியத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார் வேத வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு. அதே சமயம் நம்ம வாழ்க்கையில ஊடுருவி இருக்கின்ற இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில தென்படுமானால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சத்தியத்தை, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அஜாக்கிரதையா வாழ ஆரம்பிச்சோம்னா நாம என்ன செய்யப்படுவோம், இது போல வஞ்சகமான விஷயங்களால நம்ம ஆளப்படுவோம். நமக்கே தெரியாது, இதெல்லாம் தப்புனே தெரியாது. ஆனா வேதம் நமக்கு காட்டுது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுமானால் நாம கைவிடப்படுகிறவர்கள், தேவனாலே கைவிடப்பட்டவர்கள்ட்ட தான் இந்த விஷயங்கள் வர முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல ஆதிக்கம் செலுத்துமானால் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது தேவனுக்கு எதிரடையானவர்கள். மரணத்துக்கு பாத்திரம்னா யாரு? தேவனுக்கு எதிரானவர்களாய் காணப்படுகிறோம். எனவே நாம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிங்க. அடுத்த வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, அடுத்தது வாசிங்க. 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுவாயோ? உன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். கடவுளுடைய தேவ தயவு நாம குணப்படணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. நாம குணப்படணும். நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும். குணப்படணும்னா என்ன அர்த்தம்? குணாதிசயங்கள் மாறணும். நான் குணாதிசயங்கள் மாறணுங்கிற அந்த என்ன செய்யணும், அந்த முடிவுக்கு நாம வந்தாகணும். என்னுடைய குணாதிசயங்கள் மாறணுங்கிற முடிவுக்கு நான் என்ன செஞ்சாகணும், வந்தாகணும். எனக்கு தேவையில்லை அப்படின்னு இல்லை. ஆண்டவர் இன்னும் நம்ம மேல பொறுமையாக இருக்கிறார். நாம குணப்படணும். ஆண்டவர் தயவா இருக்கிறார். நாம குணப்படும்படி தேவன் என்ன செய்யறாரு, நீடிய பொறுமையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 22 வாசிங்களே. 22, 29. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். 22, 29 சொன்னீங்க. சங்கீதம் 22, 29. அதானே. பூமியின் செல்வவான்கள், அதான் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு அதை காக்க கூடாதே. அது எந்த இதுல இருக்கு பாருங்க. உங்கள் செவி சாய்த்தின் இடத்திலே வாருங்கள். அதான் கீழ இருக்கு. அதே நான் தொடர்ந்து வாசிங்க. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததி யாருங்க? நாம தான். இந்த சந்ததி யாரு? நாம. ஆண்டவர் வாக்குறுதி சொன்ன அந்த சந்ததி யாரு? நாம.
தன்னை நம்புகிறவர்களை அவர் என்ன செய்றாரு? அறிகிறார், அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்ற அந்த சந்ததி யார்தான்? நாம தான். இந்த பூமியின் செல்வவான்கள்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி நல்லா இருப்பாங்க, வாழ்வாங்க. இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு சம்பிரமமா வாழ்ந்துட்டு போவாங்க. ஆனாலும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாசிங்கப்பா அடுத்தது. அந்த பூமியின் செல்வவான்கள் யாவரும் கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அடுத்தது 55வது ஏசாயா 55 வேதம் சொல்லுது பாருங்க. அந்த 22 29 சொல்லும் பொழுது, ஒருவனும் தன் ஆத்மா அழிகிறத என்ன செய்ய முடியாதான்? காக்க முடியாது. ஆத்மா, நம்மளுடைய ஆத்மா அழிஞ்சு போகுது. அந்த ஆத்மாவை தனிப்பட்ட மனுஷனா நம்மளால நம்ம ஆத்மாவை நம்ம காப்பாற்ற முடியுமா? எந்த மனுஷனாலையும் முடியாது. அப்ப அது எப்படி நம்ம ஆத்ம ரட்சிப்பு எப்படி நடக்குது? வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்து வாசிங்களேன். அதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு. ஏசாயா 55 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆத்மா பிழைக்கணும்னா அது என்ன செய்யணுமா? தேவனிடத்துல வரணும். நம்ம ஆத்மா அழிவை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நம்ம ஆன்மா காப்பாற்றப்படணும்னா யாரிடத்துல வரணுமா? தேவனிடத்துல வரணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய வார்த்தையை. அப்ப என்ன செய்யுமா? நம்முடைய ஆத்மா என்ன செய்யுமா? பிழைக்குமா. அடுத்தது வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அதுல 7வது வசனத்தை சொல்லுங்க பாப்பா. 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாருங்க, 2 விஷயங்கள் இருக்குங்க. ஆன்மா காப்பாற்றப்படணும்னா ஒண்ணு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை கேட்கணும். நம்ம ஆத்மா பிழைக்கணும்னா அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். காரணங்க, இந்த விஷயம் ஒரு மனுஷனா நாம செய்ய வேண்டிய விஷயம். இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் மனம் திரும்புது. மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்லாத எந்த மனுஷனுக்கு தேவன் உதவி செய்யவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசுவே என்ன செய்தார்னா, யோவான் ஸ்நானனே சொல்லும் பொழுது மனம் திரும்புங்கள் பேசினார். ஆண்டவர் இயேசுவும் வந்து எல்லாருக்கிட்டையும் என்னதான் சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். மனம் திரும்பாத மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் கிட்டாது. மனம் திரும்பின மனுஷன் மனதை திருப்புறது நம்மளுடைய பார்ட்டா இருக்கு, நம்மளுடைய செயலா இருக்கு, நம்மளுடைய வழியா இருக்கு. மனத்தை திருப்பக்கூடிய சக்தி கடவுள் கூட எடுத்துக்கிற மாட்டார். ஏன் மனமாற்றம், எனக்குள்ள மனமாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் நம்ம மனசை வந்து என்ன செய்ய மாட்டாரு? மாற்ற மாட்டார். மனசை மாற்ற வேண்டியது யாரு வேலை தான்? நம்ம வேலை தான். மனசை மாத்திக்கிற வேண்டியது யாருடைய வேலை தான்? நம்மளுடைய வேலை தான். ஆண்டவரே வந்தாலும் நம்மள்ட்ட வந்து என்ன செய்வோம்? உன் மனதை மாத்திக்க, உன் மனசை மாத்திக்க அப்படின்பார். என் மனசு மாறணும்னா, என் மனசு ஆண்டவர் விரும்புகிறபடி என் மனம் மாற்றம் எனக்கு நடக்கணும்னா அதற்கு நான் என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுலயே முதல்ல அவனுடைய வழிகளை விடணும்.
துன்மார்க்கன் தன் வழியையும் முதல்ல அவனுடைய வழிகளை, இதுக்கு முன்னாடி அவன் எதையெல்லாம் பின்பற்றினானோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? விடணும். எதையெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணினானோ அந்த காரியங்கள்லாம் விட்டே ஆகணும். ஏற்கனவே தான் சந்தோஷமா நினைச்ச விஷயங்களை என்ன செஞ்சாகணும்? விட்டாகணும். அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிறேன் வாழவே முடியாது. என்ன செய்ய முடியாது? 2 படகுல சவாரி செய்யவே முடியாது. முதல்ல நம்முடைய விருப்பத்தை மாத்தி ஆகணும். ஆமென். பழைய வழிகளை விடணும். அடுத்து என்ன செய்யணுமா? அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அதுக்கு பிறகு நம்மளுடைய எண்ணங்கள் மேல கவனம் வைக்கணும். நாம சிந்திக்கிற சிந்தனைகள் மேல நம்ம என்ன செய்யணும்? கவனம் வைக்கணும். வந்து நம்ம மனசுல அலைமோதுகிற இந்த 2 பகுதிகளும் நாம செய்ய வேண்டிய வேலைகள். ஒண்ணு, மனசை திருப்புறது. மனம் திரும்புறதுன்னா என்ன அப்படின்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விடுவதற்கு என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். அடுத்ததாக என்ன செய்யணும்னா, நம்ம எண்ணங்கள்ல எதெல்லாம் சரியா படுதோ, நம்ம எண்ணங்கள்ல எதெல்லாம் மாற்றானதுகள் நம்ம எண்ணங்கள்ல ஓடியாருதோ அவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? அப்போஸ் பண்ணணும். அதை எதிர்த்து நீக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. தன் நினைவுகள், அந்த நினைவுகளை விட்டு யாரிடத்துல திரும்பணுமா? கர்த்தரிடத்தில் திரும்புறதுன்னா என்ன? எங்க வரணும்? ஆண்டவர் இயேசு யாரு? ஆதியில வெளிப்பட்ட வார்த்தை. ஆண்டவருடைய வசனத்தின் இடத்துல ஓடியார். ஆண்டவருடைய சத்தியத்தின் இடத்துல ஓடியார். ஆண்டவருடைய வேதத்தின் இடத்துல ஓடியார். வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கணும். நம்ம நினைவெல்லாம் வேத வசனங்கள் பொசஸ் பண்ணணும். வேத வசனங்கள் ஆண்டு நடத்தணும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் வேத வசனங்களால ஆளப்படணும். அப்படி நம்ம எண்ணங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? செவிசாய்க்க கூடாது. நமக்கு நலமா படுற முடிவுகளை கூட நம்ம எடுக்க கூடாது. வேத வசனங்கள் எதை நமக்கு நலமா காட்டுதோ அவைகளுக்கு நேரம் நம்மளுடைய எண்ணங்களை என்ன செய்யணும்? செயல்படுத்த ஒப்பு கொடுக்கணும். இதுதான் மனம் திரும்புதல். இதுதான் என்ன செய்யுது? மனம். இந்த பகுதி நாமளே செய்ய வேண்டிய பகுதி. அடுத்தது வாசிங்களேன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவன் மேலே மனது உருகுவார். கடவுளுடைய உள்ளம் உருகும். இப்படி மனசை இப்படி வாழ ஆசைப்படுற பிள்ளை மேல கடவுள் பார்த்து என்ன செய்வாரு? மனதுருகுவார். அவர் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய மனதுருக்கம் வராம நமக்கு மன்னிப்பு கிட்டவே கிட்டாது. கடவுளுடைய மனதுருக்கம் நம்ம இடத்துல நெருங்கி வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? பழைய வழிகளை விட்டு விடணும். பழைய நினைவுகளை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். கடவுளுடைய வேத வசனங்கள் நம்மளை ஆளுவதற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். வேத வசனங்கள் பேர்ல ஆவலாக வேத வசனங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து கடவுள் என்ன செய்வாரா? மனது உருகுவார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க காரியங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்? தயை பெருத்திருக்கிறார். தயவுங்கிறதுக்கு நம்ம வேதத்துல இருந்து ஒரு அருமையான வசனத்தை, ஒரு பகுதியை நான் படிச்சிருந்தேன். அது அந்த வசனம் அடிக்கடி உள்ளத்தை நல்ல ஆழமா என்ன செய்யும்? தூண்டும். என்னன்னு தெரியுமா? தயவுனா என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. தயவுனா என்னது? நீங்க படிச்சிருக்கீங்களா? நன்மை செய்ய மனுஷன் நன்மை செய்யறதுக்கு ஆசையோடு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் தான் தயவுள்ள மனுஷன் அர்த்தம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே என்னவா? தயை. மனுஷனுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்தா அது தயவுள்ள உள்ளம்னு அர்த்தம். கடவுள் நல்லது செய்யணும் ஒரு தயவுள்ள உள்ள கடவுளுக்கு உண்டாச்சுன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவ தயவு தான் நம்மள பாவங்களை மன்னிச்சிருக்கு. அந்த தேவ தயவு தான் இப்பயும் கூட நம்மள என்ன செய்யுதான்? நம்மளை ஏவி கொண்டு இருக்குதான். அந்த தேவ தயவு தான் நம்மளை பார்த்து என்ன செய்யுதா? நம்ம குணப்படணும்னு நம்மள வேண்டுதான். ஆமென். தேவ தயவு நமக்கு நன்மை செய்ய ஆசையோடு தெய்வம் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் குணப்படணும், நம்ம வாழ்க்கை குணப்படணும் அப்படிங்கிற தயவோட நன்மை செய்ய கடவுள் ஆவலோடு நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எம்மாவு சீடர்களோடு நடந்த இயேசு இப்பயும் நம்மளோட இருந்து நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். வேத வசனத்திலிருந்து விளக்கம் கொடுத்தது மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு நமக்கு அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்தது வாசிங்களேன். 8வது வசனத்தை வாசிங்களேன்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி டவுட்? அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி பயம்? அப்புறம் எதுக்கு நம்ம எதிர்காலத்தை பத்தி நமக்கு பயம்? உன் நினைவை நீ விட்டுரு. உன்னைய பத்தி நான் நினைச்சிருக்கிற நினைப்புப்படி உன்னை நடத்த போறேன். ஆமென். உன் வழிகளை விட்டுட்டியா? என் வழிகள், நான் போன வழிகளை பிடிக்கல, விட்டுட்டியா? அற்புதமான வழிகளை நான் உன்னை நடத்த போறேன். ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, கடவுள் நினைக்கிறதுக்கு நன்மை செய்யும்படி கடவுள் நம்ம மேல முதல்ல நினைச்சிருக்கிறார், தயவா இருக்கிறார். நம்ம மேல தயவு வச்சிருக்கிற கடவுள் என்ன சொல்றாரு? நீ விட்டதை இழந்துட்டேன்னு நினைக்காத, நீ இழக்கல, அதை விட மிகப்பெரிய பலனை தான் நீ பெறப்போகிற. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க மனப்பூர்வமா இறங்குனான். அவன்கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் பிள்ளைய 100 வயசுல கொடுத்த பிள்ளை அவர் தான் கொடுத்தார். யோபு சொன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் பாருங்க, கடவுள் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருந்தாங்க பாருங்க. யோபு உடம்பெல்லாம் அரிச்சு புண்ணாயி சிறங்காயி உசுறு மட்டும்தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவர் சொல்றார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? எல்லாம் அவர் விட்டு அவர் எப்படி நடத்தினாலும் சரிதான், அழிச்சாலும் சரி, பிழைக்க வச்சாலும் சரி, எல்லாம் அவர் செயல், எல்லாம் அவர் செயல். எனக்குன்னு என்ன இருக்கு? என்னை நல்லா வச்சிருந்தாலும் சரி, என்னை என்ன கண்டிஷன்ல என்னை கொண்டு போனாலும் சரி, எல்லாம் அவர் விட்டு தானே, நான் என்ன எனக்கா சொந்தம் அப்படின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா, 100 வயசுல தன் கற்பம், தன் மனைவி கற்பம் இல்லை, சக்தி இல்லை, அப்ப பிள்ளைய கொடுத்தவர் திரும்ப அவனை எழுப்ப வல்லமை வராது. என் பிள்ளைய கேட்டுட்டாரு, கடவுள் கேட்டார், அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் கேட்டதை நான் என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது. அவர் என்கிட்ட கேட்டதை நான் மறுக்க கூடாது. தெய்வத்தை நான் பகைச்சுக்கிற கூடாது, தெய்வத்துக்கு எதிரானவனை நான் மாறிட கூடாது. அவர் கேட்டதுக்கு நான் கொடுத்துறேன். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத அவருடைய பிள்ளைதான். ஆனா கத்திய ஓங்கிட்டான் பாருங்க, குத்த. எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு ஆழமான முடிவு. பிள்ளை மேல கத்திய சொல்லுவாங்க, கையை ஓங்கினத கத்தி என்ன செய்யாது? நிக்காதும்பாங்க. ஓங்கிட்டான். கடவுள் அதைத்தான் பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவன். அவன் திரும்ப என்ன சொல்றான்? அவன் செத்து மண்ணோட மண்ணா போனாலும் அவனை மறுபடி எழுப்புவார். என் மனைவி கற்பத்துல கற்பம் தரிக்க சக்தி இல்லாத கற்பத்தை கொடுத்தவரு, அது மண்ணோட மண்ணா போனாலும் எழுப்ப வல்லவருங்க. அது மறிச்சு மரியாள் வந்து சொன்னால இயேசுகிட்ட, ஆமா உயிர்த்தெழுதலின் நாள்ல என் சகோதரன் எழும்புவான்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரித்தாலே பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. இயேசு உயிரோடு எழுப்புறாரு லாசரு. அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் பாருங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றாரு, நமக்கு இப்படிப்பட்ட எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ரட்சிப்பு எவ்வளவு பாக்கியமானது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு கிடைச்சிருக்க பாவ மன்னிப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாதது. இயேசு கிறிஸ்துவே விலைக்கிரயமானார். இந்த உலகத்துல நம்ம பாவத்தை போக்க வேற எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளுமே உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அத்தனையும் போக்க வல்ல ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். அவர் பலியானதுனாலதான். அவர் இயேசு ஒப்பு கொடுக்கலைன்னா நம்ம பாவம் மன்னிப்பே கிடையாது. அதனாலதாங்க இயேசுவை நேசிக்கிறோம். ஏன் இயேசுவை நேசிக்கிறேன்? ஏன் உயிரிலும் மேனாலும் அவர் பாடி பார்க்கிறேன்? ஏன்னா நான் நரகம் போக முடியாதபடி நரகத்தையே பூட்டி போட்டவர் அந்த தெய்வம் தான். நான் நரகம் போயிடாதபடி அந்த நரகத்தின் வாசலை அடைச்சு போட்டவர் யாரு தான்? என் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு மரணம் இல்லை, அவளுக்கு நியாய தீர்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒதுக்கி வச்சிருவார் ஆண்டவர். உலகம் முழுசையும் எல்லாரும் மேலேயும் நியாய தீர்ப்பு உண்டு. தேவ பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பே இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறார். எவ்வளவு பாருங்க, நம்மளை எவ்வளவு அவர் நேசிக்கிறார் பாருங்க.
எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுக்கிறாரு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து 9வது வசனத்தை வாசிங்களேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, நம்ம நினைவு இந்த மண்ணு மட்டும், நம்ம கால் மிதிக்கிற மாதிரி இந்த மண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை பத்தி கடவுள் நினைக்கிறது எம்புட்டான்? வானம் அளவிட முடியுமா? வானத்தை போய் எட்டி பிடிச்சிட முடியுமா? வானத்துக்கு எல்லையே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்ற, எல்லையே கிடையாது. உன் மேல நான் காட்டுற அன்புக்கு எல்லையே கிடையாது. ஒன்னே நான் வழி நடத்த போற என்னுடைய பாதையை நீ தெரிஞ்சுக்கிட்டு என் பாதையில வந்தீங்கன்னா உன்னுடைய பாதையும் இப்படித்தான் இருக்கும். முடிவே இல்லை, முடிவில்லாத வாழ்வு. அல்லேலூயா. பேர் வாழ்வு, பெருவாழ்வு, அதைத்தான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். முடிவே இல்லாத வாழ்க்கை. பாருங்க, வானம் எப்படி முடியாம போய்கிட்டு இருக்குமோ அது போல நம்ம வாழ்க்கை முடிவே பெறாது. அடுத்தது பாருங்களேன், 10வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிப்பேன், என் வழிகள் எப்படி இருக்கும், உன்னை பற்றி நான் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவர் வசனத்தை ஏன் படி, வேத வசனத்தை உன் உள்ளத்துல ஏற்றுக்கோ, அந்த வசனத்துல நட. நீ ஏன் சொல்றாருன்னா, அந்த வசனங்கள் எப்படிப்பட்டதான்? வானத்திலிருந்து மழை பூமியை நோக்கி இறங்குனா அது திரும்ப போகுமா? மேல போவாது. வானத்திலிருந்து ஒரு துளி மழை துளி இறங்கிருச்சுன்னா அது என்னதான் செய்யும்? பூமியை நனைத்து நேர வந்து பூமி மேல விழுந்து அந்த ஈரப்பதத்தை அந்த பூமிக்கு கொடுத்து அந்த பூமிக்குள்ள கிடக்கிற விதையெல்லாம் முளைக்க பண்ணி அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அந்த அந்த தண்ணி வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்காம அந்த தண்ணி வானத்துக்கு திரும்ப என்ன செய்யாது? போகாது. வானத்திலிருந்து வந்த தண்ணியுடைய நோக்கம் என்ன? அந்த தரையில விழுந்து அந்த தரைக்குள்ள கிடக்கிற விதையை முளைக்க வச்சு அதை பழந்தர வைக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அது போலதான் என் வார்த்தையும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். வேதம் சொல்லுது, அந்த வேத வசனங்கள் பொய்யுரையாத வசனங்கள், சக்தி உள்ள வசனங்கள், தேவனுடைய வல்லமை படைச்சிருக்கிற வசனங்கள். அந்த வசனங்களை நாம கேட்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள வந்து பலன் தராம திரும்பாது. வேத வசனங்கள் பலன் தராம என்ன செய்யாது? திரும்பாது. அடுத்தது வாசிங்களேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும். அடுத்தது, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், வேத வசனம் வெறுமையா தேவனிடத்திற்கு திரும்பாமல், ஒரு வசனமும் வெறுமையா திரும்பாது. என்னது? பொய்த்து போகாது. ஆண்டவரை நம்பி நீங்க சொல்லி பாருங்க, எதை வேணாலும் அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். கடவுளுடைய வசனங்களை நம்ம பேசும் பொழுது அது நிச்சயமாக அது என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். வானம் பூமி ஒளிந்தால் அவருடைய வார்த்தை ஒளியாது. அடுத்த வாசிங்களேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து இயற்கைகள்லாம் சந்தோஷப்படும். ஆமென். தேவனால நடத்தப்படுகிற பிள்ளைகளை பார்த்து உண்மையிலே இந்த பூமி என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா? ஆனா அதே சமயம் வேதம் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த பூமியானது என்ன செய்ய மாட்டேங்குது? பாவத்தை சகிக்க மாட்டாம இந்த பூமி கற்ப வேதனைப்படுதான். எப்படா அந்த பூமி அழியும் அப்படின்னு இயற்கைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான்? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். பாவத்தில் இருக்கிற மக்களை பார்த்தா பூமியை என்ன செய்யறது இல்ல, பொறுக்கிறது இல்ல. ஆனா
தேவனுடைய வசனத்தினால கடவுளுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளை பார்த்தா இயற்கை கூட என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். நம்ம வாழ்க்கையை பற்றி சந்தோஷப்படும். அதே வேதம் சொல்லுது. அடுத்து வாசிங்களேன். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். 11வது வசனத்தை வாசிங்கப்பா. அதான வாசிக்கிறீங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அந்த பகுதிகளிலே வருது இந்த வசனம். அல்லேலூயா. பாருங்களேன், 3வது வசனம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். 3 யோவான் அதான் பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், வேதம் அப்படிதான் நம்மளை பார்த்து சொல்லுது. பிரியமானவனே, ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ற பிள்ளைங்களை கடவுள் எப்படிதான் பார்ப்பாரு? பிரியமான பிள்ளைங்களா. அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. அப்ப நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? சுகமா இருக்கும், வாழணும். ஆண்டவர் ஆத்மா வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு முந்தின வசனத்துல படிச்சோம். நம்ம செவியை சாய்த்து ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? கேட்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா என்ன செய்யுமா? பிழைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய சத்தியங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஆத்மா என்ன செய்யுது? பிழைக்குது. ஆண்டவருடைய சத்தியத்துல நம்ம நடக்கிறோங்கிற விஷயத்தை விட ஊழியத்துல மேலான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்கள் எதுவோ அது எங்க சபை, எங்க விசுவாசிகள் கடைபிடிக்கிறாங்கிறத விட ஊழியக்காரனுக்கு வேற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அடுத்து பாருங்களேன், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது. அடுத்து 10வது வசனத்தை வாசிங்கப்பா. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், அது எத்தனாவது வசனத்துல வருதுப்பா? அது ஏசாயால வரும். ரைட். ஏசாயா 54:10 எடுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, கடவுளுடைய மனதுருக்கம் எப்படிப்பட்டதா? அவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், கடவுளுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே செய்யாது. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்கள்ல எது வந்தாலும் சரி, என் கிருபை உன்னோட இருக்கு. என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகாது அப்படிங்கிறார்.
ரோமர் 3:21 வாசிங்களே. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தை அருளின தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு நியாயத்தை நிறைவேற்றுகிறவர். நியாயப்பிரமாணங்கள், அந்த நியாயத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, மீறவே மாட்டாரு. அந்த நியாயப்பிரமாண அல்லாமல் ஒரு நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நீதி தான் நம்ம மேல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது அந்த தேவ நீதியினால தான் நாம காக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வேத வசனம் நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அப்பால் ஒரு நியாயம் ஒன்று நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவர் காட்டுறார். வாசிங்களேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிற காரியத்தை இயேசு எடுத்து உபதேசிச்சார். பாத்தீங்களா? அந்த சொன்ன விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி அந்த விஷயங்களை எதை கொடுக்குதுன்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அந்த பலிக்கும் தேவ நீதியே அது. அந்த தேவ நீதி நம்ம மேல என்ன செய்யுது, விளங்குது. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? இப்ப குற்றவாளிகளா பார்க்கல, நம்மளை எப்படி பார்க்கிறாரு? தேவனுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய நீதி இன்னைக்கு விளங்குது. அது எப்படி விளங்குது? தண்டனைக்குரியதா இல்ல, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப தேவ நீதி நம்மளிடத்துல இந்த உலகம் முழுசுலயும் தேவ நீதி வெளிப்படும். எப்படி வெளிப்படுமா? தண்டனையாக வெளிப்படும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ நீதி வெளிப்படுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த நீதி என்னத்தை கொண்டு வருது தெரியுமா? ஆபிரகாமுக்கு அருளின அந்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு அவைகள் அருளப்பட்டது. இப்ப நாம ஆபிரகாம நீதிமான கண்ட தெய்வம் ஆபிரகாமை எப்படி பார்த்தாரோ அதே அடிப்படையில நம்மளை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியமான ஜீவியம் நம்ம ஜீவியம், எவ்வளவு பாக்கியமான ஜீவியம், எவ்வளவு பயங்கரமான படுகுழியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பாவ மன்னிப்பு கொடுத்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி நமக்கு தயவு பாராட்டி நமக்கு நன்மை செய்து நம்மளுடைய வழிகளுக்கு அப்பால் அவருடைய வழிகளையும் அவருடைய நினைவுகளையும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவேன்னு எவ்வளவு ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை நம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். மாயைக்கு ஒப்பு கொடாதவர்களாய் நம்முடைய உள்ளத்தை தேவ வசனங்களின்படி வாழ்வதற்கு நம்ம உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆத்மாவை காக்க வல்லமை உள்ள தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்மளை உயிரோடு காக்க வல்ல தெய்வம் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை வழிநடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு செய்வாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், அப்படி ஜெபிப்போம். எல்லாம் அப்படி கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை பற்றி கொள்ளுகிற மனதோடு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற
அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு உண்டாகி இருக்கிறது? நமக்குத்தான். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான். எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரியவர்களாக நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கண்களை மூடி உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, எங்களுடைய ஆன்மாவை மாயைக்கு விலக்கி காப்பாற்ற எங்களுக்கு சக்தி இல்லை ஆண்டவரே. எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தெய்வம், எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதப்பா. என்ன நோக்கத்தோடு எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வசனம் விழத்தக்கதான நிலமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் வானத்திலிருந்து புறப்பட்ட அப்பா மழை துளிகளைப் போல உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது, பலன் தராமல் திரும்பாது என்று சொன்னீரே ஆண்டவரே. பூமியாகி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மேலும் உம்முடைய வசனங்களை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. கேடான சிந்தைக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு கேவலமான நிலைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் சிந்தனைகளை ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறேன் அப்பா. என் வழிகளை எல்லாம் ஆண்டவரே விட்டு நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே. உம்மிடத்திலே மனதை திருப்புறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் வழிகளில் இனி நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே. மனசும் மாமிசமும் விரும்புகிறவைகளை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாக நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே. என் இயல்புகள் மாறணும் உங்க பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய வேத வசனங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையெல்லாமல் உம்முடைய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. சத்தியபரரே, சகல சத்தியங்களுக்குள்ள எங்களை நடத்துகிறவரே அப்பா, எங்கள் மத்தியில் வெளிப்பட்டவரே, எங்களோடு பேசுகிறவரே, நீர் பேசாத கல்லோ மரமோ இல்லை ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ளவரப்பா, நீர் ஜீவனுள்ளவரப்பா. நம்முடைய ஜீவ வார்த்தைகள், நம்முடைய ஜீவ வார்த்தைகள், உயிருள்ள நம்முடைய வார்த்தைகள் என்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் பெற்றவன்கிற நிலையில் ஆண்டவரே, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நான் வாழறேன் ஆண்டவரே. நம்முடைய சக்தி வாய்ந்த நம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு சுவிசேஷகராய் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எந்தெந்த நேரமெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தை எல்லாம் தவற விடாமல் உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பையும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. என் நண்பர்கள், என் உறவுகள், என்னோடு பழகுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறதுல வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீர் எங்கெல்லாம் என்னை நடத்துகிறீரோ, நீர் எங்கெல்லாம் என்னை உணர்வூட்டி நடத்துகிறீரோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் சென்று ஆண்டவரே உடைய காரியங்களை அறிவிப்பேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் வாழ்க்கையை நான் என் புத்திக்கு நடத்த மாட்டேன் ஆண்டவரே. இனிமே உடைய வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. உடைய வேத வசனங்களை அதிகமாக நேசிப்பேன் ஆண்டவரே. அப்பா, ராம் முழுசு அதை தியானிப்பேன், இரவும் பகலுமா அதை தியானிப்பேன். எப்பொழுதும் உடைய வேத வசனங்கள் மேல தாகத்தோடு இருப்பேன். வேத புத்தகம் ஆண்டவரே எனக்கு வாழ்வு கொடுக்கிற புத்தகம் ஆண்டவரே. இந்த வேதத்தை நான் இனி வெறுக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த வேதத்தை என்னை விட்டு நான் அகல விட மாட்டேன் ஆண்டவரே. வேத புத்தகம் எனக்கு மேன்மையானதா இன்றைக்கு தான் எனக்கு காணப்படுது ஆண்டவரே. எவ்வளவு மகத்துவமானது உம்முடைய வேதம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதைகளை ஞானியாக்குகிறவர்களே, பாவத்தை விட்டு அப்பா விலகும்படியான அந்த ஞானமுள்ள ஜீவியத்தை நான் கடைபிடிக்க உம்முடைய வேத வசனங்களால் என்னை உணர்வுள்ளவனாக்கு ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வேதத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதால் தானே சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எல்லா விதமான சூட்சுமத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. இனி நான் தோத்து போக மாட்டேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, வெற்றி பெறுவேன் ஆண்டவரே. என் தெய்வ நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அப்பா என் வாழ்க்கை பரிசுத்தம் அடையும்படிக்கு என் வாழ்க்கை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வருகையிலே ஆண்டவரே நான் உம்மை கண்ணோக்கும்படியாக, உம்மை முகமுகமாய் தரிசிக்கும்படியாக, உம்மிடத்திலே ஆண்டவரே நான் பறந்து வரும்படியாக, இந்த சரீர பிரகான ஜீவியத்தை நான் அப்பா வெறுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள ஜீவியத்தின் மேல தாகம் உள்ளவனாய் வாழ கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மனப்பூர்வமாய் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக, உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. உங்களுடைய ஆத்மா ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தில் மறுரூபப்படுவதாக, மனம் புதிதாவதாக, மறுரூப ஜீவியம் இவர்களுக்குள்ள நிறைவேறுவதாக, வெற்றி வாழ்க்கை உண்டாவதாக.
நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.